நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி வண்டியெல்லாம் கவுந்து போய் வண்டி வந்து சென்னை பக்கம் நிற்கிது. கொஞ்சம் மாஸ்க் எடுத்துட்டு கோட்டர் சொல்லு மச்சி அப்படின்னு. Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate Sponsor Darling. Hospitality Partner Mango Hill Central Chennai. கிறுக்கனாக்கிடுவாங்க போல. அந்த முகமுடி படம் ரொம்ப பாடுபட்டோம். கொஞ்சம் லைட்டாக கிறுகில் தான் ஆயிடுச்சு. கொஞ்சம் கிறுகன் ஆயிட்டாம்பா, கொஞ்சம் பித்தன் ஆயிட்டாம்பா அப்படிங்கிற வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னா மறுபடியும் சந்தானம் இந்த மாதிரி கெட்டப்ல வந்தா நிச்சயமா சொல்லாங்க. புஜ்ஜி பாபு அப்படின்னு. யாரு புஜ்ஜி பாபு? அவரோட அசிஸ்டன்ட். ஸோ பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா கூட்டம் சேர்ந்துட்டானுங்க. கூட்டம் சேர்ந்து ஏய் செம்ம கிளுகிழுப்பா இருக்கு பாசின்னு அப்படி. சந்தானம் வேற பாவம். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லாம் ஆடின்னு இருக்கிறோம். நீ பாட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சின்னசாமி ஸ்டேடியமு, சேப்பாக் ஸ்டேடியமு, பத்தாவதுக்கு 83 படத்தில் லார்ட்ஸு. எனக்கும் அனுயாக்கு வந்து சுத்தமா ஆவே ஆகாது. ரியலாவே சுத்தமா ஆவே ஆகாது. சிக்கன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாலாம் அவர் பண்ணுவாரு. எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பாடு இன்னும் எனர்ஜி தர மாதிரி ஒரு மீம், ப்ளீஸ் அந்த மீம் போடுங்க. நான் இருக்க மாட்டேன். ஹாலிடேஸ்க்கு வெளியூர் போறேன். ஏற்காடு நித்யா. நீங்க போற? ஆஸ்திரேலியா. இந்த மாதிரிலாம் நிறைய மொக்க வாங்கியிருக்கிறேன் நான். கேர்ள்ஸ் டேயா? கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லார்கிட்டையும் வாங்கியிருக்கிறேன். சூப்பர் ஃபீலிங் அது. ஏற்காடு நித்யா நீ போனதுல? ஆமா, அது ஏதோ சுவிட்சர்லாந்து மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லின்னு இருக்கிறேன். பட் டக்குன்னு அவங்க வந்து ஆஸ்திரேலியா அப்படின்ட்டாங்க. ஸோ இது இது இந்த இந்த சீக்வன்ஸ்லாம் இப்போதான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது வந்து மக்கள் அது வந்து அப்படிங்களா? இந்த ஏற்காடுலாம் நான் வந்து வெரி குட். மொட்டை மாடி சீனால் மொட்டை மாடி சீனுமா? வெரி குட். ஐயோப்பா, அது மொட்டை மாடி சீன்லாம் ஒன் பிக் ஷாட். அது 7 minutes ஷாட் நினைக்கிறேன் அது. ஸோ ஐம் கிளாட். தேங்க்ஸ். எஸ். ஸோ அது அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்களா நீங்கள்? ஜீவா நம்ம ராக், ஐ மீன் சமந்தா ராக்ட் ஜீவா ஷாக்டு. எஸ் பிக் டைம். அது பேர்லாம் அங்கேயே தான் டிசைட் பண்றாங்க. என்னங்க பேர் வைக்கலாம், இல்லைங்க இது பூங்காவன பையன் இந்த மாதிரிலாம் வைக்கலாம். அப்போ அவர் எடுத்து விடுவாரு அவரு. ஸோ அப்போ புஜ்ஜி பாபு அப்படின்னு. யாரு புஜ்ஜி பாபு? அவரோட அசிஸ்டன்ட், அவரோட மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் அமிதாப் பச்சனுக்குலாம் போட்டிருக்காரு. அவர் செம்ம கேரக்டர். அவர் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காருங்க. அவர் இந்த படத்து கண்ணால் அடுத்தின ஆசையிலலாம் இவருக்கு விடிவியோட இதா பவர் ஸ்டார் அப்பா வருவாரு ஒருத்தர். அவர் தான் புஜ்ஜி பாபு. இந்த சீக்வன்ஸ்லாம் தரமணியில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா கூட்டம் சேர்ந்துட்டானுங்க. கூட்டம் சேர்ந்து ஏய் செம்ம கிளுகிழுப்பா இருக்கு பாசின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கிறானுங்க பசங்க. அவன் வேற சந்தானம் வேற பாவம் ஃபுல்லா விகிலாம் மாட்டிக்கின்னு ஜெய் சீக்கிரம் எடுத்து தொலைக்கடா சீனு அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பட் இந்த படத்துல கூல் சுரேஷ்லாம் இருப்பாப்ல. அது ஒரு காலங்க, அது ஒரு காலகட்டம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு படம் அது. ஆக்சுவலி இந்த சீக்வன்ஸ், இந்த பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த அசோக் கேரக்டர், அதாவது இந்த பிளே பாய் கேரக்டர். ஸோ அவன் பயங்கரமாக ஜாலியான சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வரும்போதே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் அதெல்லாம் இன்ன வரைக்கும் வந்து அந்த சீக்வன்ஸ் பாருங்க. நீங்க இன்ன வரைக்கும் சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. ஜெய் நீ புஜ்ஜி பாபு சிஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் வந்து நிறைய உங்களோட டைலாக்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை படத்தில் வர ஏதோ சீனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மீம் டெம்ப்ளேட்டாகவே வந்து மாறி இருக்கு. அந்த சிவா மனசு சக்திக்கு தான் ஒரு மீம் டெம்ப்ளேட்டு. அது ஒரு எது பார்த்தாலும் மீம் டெம்ப்ளேட்டு. அப்புறம் அந்த கொட்டு வைப்பேன் பார்த்தீங்களா, அந்த பெஸ்டி இது வந்து ரொம்ப நாள் போச்சு அதில். அப்புறம் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. அது ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துருக்கிறோம். சில மீம்ஸ்லாம் போடுறோம். உங்க லைஃப்ல அந்த மொமெண்ட் எப்போ நடந்திருக்கு, அந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணிக்கிட்டீங்க மொமெண்ட், அதை பத்தி சொல்லுங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா அப்படி அந்த மாதிரி எப்போ நடந்திருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இந்த கிரிக்கெட் சிசிஎல்லாம் நடக்கும்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்.
ஸோ அது எதாவது டக்குன்னு வரல, பட் ஏதாவது இந்த பேட்டிங் ஹீட்டிங் போல்ட் ஆகிட்டோம், டக்குன்னு டக் அவுட் ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் காமெடிலாம் நடக்கும். ஸோ இந்த முறை நம்ம டீம் வின் பண்ணியிருக்கு. ஆமாம், உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 வாட்டி கொட்டிக்கினாங்க. அப்போது நான் ஒரு சரியான கேப்டன் இல்லைப்பா, அதனால தான்ப்பா சரியாக விளாட்லப்பா அப்படின்லாம் சொல்லி நம்ம கலாய்ச்சிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு தான் பார்த்துட்ருக்காரு அதெல்லாம். இப்போ இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ், இந்த படம் ரிலீஸுங்கிறதுனால தான் விளையாட போகல. அது இல்லாமல் ஐ ரியலி மிஸ் பீயிங் இன் சிசிஎல். அது ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாருமே பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஏன்டா டேய், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லாம் ஆடின்னு இருக்கிறோம், நீ பாட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சின்னசாமி ஸ்டேடியம்மு, சேப்பாக் ஸ்டேடியம்மு, பார்த்ததுக்கு 83 படத்தில் லார்ட்ஸு, டன்பிரிட்ஜ் வெல்ஸில் போய் ஆடிட்டு வந்திருக்கிறேன், என்னடா நினச்சின்னு இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். டே, இட்ஸ் ஆல் மேனிஃபெஸ்டேஷன்டா, இட்ஸ் ஆல் லவ் ஃபார் த கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான். நான் என்ன நிறைய படங்கள் பண்ணணும் இல்லையாங்க, பட் அந்த 83 படம் பண்ணது வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா நான் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன். எனக்கு எங்கள் அம்மா இந்த பேட்லாம் எடுத்து அடுப்பில் வச்சுருவேன், அந்த லெவலில் அந்த மாதிரி தான் மிரட்டுவாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ எனக்கு வந்து நடிக்க சொல்கிறாங்க, அது காசு கொடுக்குறாங்க, இப்போ என்ன பண்ணுவேன் இப்படின்லாம் சொல்லி நான் சொன்னேன். டே, அப்போல்லாம் எனக்கு தெரியலடா, சாரிடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் இன்றைக்குமே ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் for being a part of a film like 83 because அது வந்து ஒரு first after yeah, it's an iconic film after independence. ஒரு பெருசா இந்தியா முழுக்க யூனிட்டியா வந்து லைக் இன்னும் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா அந்த 83 வேர்ல்ட் கப்போட வின்னை தான். ஸோ அப்போ ஒரு யூனிட்டி தெரிஞ்சது நமக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு சீகா சார் ஃபார் பீங் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் அப்படி இருந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கிடச்சிது. என்னை ஒரு 3 மாதம் உண்மையிலே லண்டனில் யூகேல என்ஜாய் பண்ணோம். ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஃப்ரம் கிளைவ் லாய்ட் அண்ட் இருக்கிற எல்லா வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ், டெஸ்வன் பேர்லாம் டக்குன்னு வரல, லைக் நிறைய ஆல் த பெஸ்ட். இது வசீம் அக்ரம், சச்சின், அவங்களெல்லாம் எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஒக்கார் யூனிஸ், அவங்க எல்லாரும் எனக்கு என்னோட ஃபேவரட்ஸ். அஃப்ரிதி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, கோட் ஷூட்லாம் போட்டுன்னு போய் நிற்கிறோம். ஆனால் ஃபுல் ஃபேன் மூமெண்ட்டில் தான் நிற்கிறோம். பட் அவங்க வந்து யோர் ஆக்டர், அப்படி இப்படி யோ கோயிங் டு ஆக்ட் திஸ் அப்படி இப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், சார் அவ்வளோ பில்டப்லாம் இல்லை, நாங்களாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லாம் கட் அடிச்சு பக்கத்து போய் ஸ்கோரெல்லாம் பார்த்துட்டுலாம் வந்துருக்குறோம். Life has come to a complete circle, yeah, and it's very nostalgic. And அதாவது நான் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. அடுத்த டெம்ப்ளேட் நான் சிவனேன்னு தானே இருக்கேன். ஆமாம், கொஞ்சம் ஏதாவது நம்மள ஏதாவது வம்பிழுத்து விட்டுருவாங்களே, ஏதாவது ப்ரெஸ்ஸிகிஸில் ஏதாவது ஒன்று. நான் பாட்டு சிவனே தானடா போயிட்டு இருந்தேன், ஏன்டா என்ன உயிர்வாங்க. உங்களை நாங்கள் வந்து நீங்கள் கோவப்பட்டுலாம் நாங்கள் ஆக்சுவலி பார்த்ததே கிடையாது. ஜீவா சருக்கு கோவம் வருமா அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருந்தோம். பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட நீங்கள் கோவப்படுற மாதிரி வீடியோஸ் வரும்போதில் எனக்கு அப்போ இது மேட்ச் பண்ணலாம் தோணும். அதே தான், கொஞ்சம் ஜாலியான மக்கள் தானே. இப்போ வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி வண்டியெல்லாம் கவுந்து போய் இங்கேருந்து சேலத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆனால் எல்லோரும் நினச்சிட்டு இங்கேருந்து சேலத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. அப்போது திரும்ப வண்டி வந்து சென்னை பக்கம் நிற்கிது, வண்டி கவுந்து. ஸோ அப்போது ஒருத்தர் வந்து கொஞ்சம் மாஸ்க் எடுத்துகிட்டு கோட்டர் சொல்லு மச்சி அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் உயிர் பயத்தோட வண்டி கவுந்து போய் உயிர் பயத்தில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் மாஸ்க் எடுத்து கொஞ்சம் கோட்டர் சொல்லு மச்சி அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், யோ எந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு தெரில அவனுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். பட் எனிவே தட் வாஸ் ஜஸ்ட் அ மொமெண்ட். பட் எப்படி இருந்தது? லைக் அடுத்த நாள் வந்து உங்களோட அந்த கோபமான இதாக வந்து எல்லா இதுலேயுமே வந்து இருக்கு. அது 10 நிமிஷம், அடுத்த நாள்லாம் இல்லை, போன 10 நிமிஷத்துல நியூஸில் வந்துடுச்சு. எல்லாரும் எங்கள் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஐ கால்டு ஒய்ஃப் ஃபோன் பண்ணேன், இது பண்ண, ஏப்பா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எல்லாம் இட்ஸ் ஆல் நார்மல், எல்லாம் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபோன் எடுக்கலை 2 பேரும். பட் அதுக்கப்புறம் ஃபோனாக பறகுது, டே ஆல் ஓகேன்னு. என்ன எல்லாம் நியூஸில் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கலாட்டாவில் தான் போட்டாங்க. இல்லை அது சரி, ஓகே, அடுத்த மீன் போய் நான் கடந்துருவோம். நம்ம எனக்கே விபூதி அடிக்க பார்த்தோன்னா நிறைய படங்கள், ஆமாம், நிறைய படங்கள் பண்ணுவோம். படங்கள்லாம் பண்ணி பயங்கரமாலாம் சொல்லுவாங்க, சார் அவங்க டேட் இல்லை, இவங்க டேட் இல்லை சார், அது இல்லை சார். சார் ஏன்ப்பா ஷூட்டிங் இல்லை அப்படின்னா, காசு இல்லை தான், நான் ஷூட்டிங் இல்லைன்னா அது விட்டுட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க, அது இல்லை இது இல்லை ஆச்சா பூச்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த டைலாக் வேணா வரும், எனக்கே விபூதி அடிக்கிற பார்க்குற பற்றியா. வேறு ஏதோ சொல்ல வந்தீங்க, ஃபில்டர் போட்டிங்க, சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். இதெல்லாம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி பயங்கரமாக
கணிச்சது வந்து நம்ம இந்த படத்தோட டைரக்டர் தான், சாய்ரமணி அவர்கள். அவர் தான் இந்த டயலாக் வந்து பயங்கரமா சொல்லுவாரு. நீங்க யாருக்கு இது எந்த சூழ்நிலையில அந்த மாதிரி வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னா மறுபடியும் சந்தானம் இந்த மாதிரி கெட்டப்ல வந்தா நிச்சயமா சொல்லாங்க. சிங்கப்புலி பாட்டு. ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு பிடிச்ச நிறைய ஆக்ட்ரஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் சொல்லி இந்த கிரஷ் அந்த ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த ஃபேன் பாய். ஏன்னா என்னால் ஃபேன் பாய் மூமெண்ட் இருந்தது. இப்போ இந்தியன் படம் பார்த்தேன். இந்தியன் படம் பார்த்துட்டு மனிஷா கொய்ராலாவோட பயங்கர வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும் சார் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. போல அந்த முகமுடி படம் கொஞ்சம் லைட்டாக அந்த ரப்பர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அதாவது பயங்கரமாக சம்மரில் வேற ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ரொம்ப பாடுபட்டோம். கொஞ்சம் லைட்டாக கிறுகலாக தான் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கற்று தமிழ் படத்தில் தாடி கீடிலாம் ஓட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு கம்மு அதாவது கண்ணாடி பார்த்து தான் சாப்பிடுவேன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ஸோ கொஞ்சம் லைட்டாக அந்த படத்தை கொஞ்சம் கிறுக்கன் ஆகிட்டானுங்க அந்த படத்தில். இப்போ குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பார்த்தாலே. வீட்டில் சொந்த ஃபங்க்ஷன்லாம் தான் இருக்கும். ஸோ எப்போவும் இரிட்டேட்டடாகவே இருப்பேன். ஸோ அப்போ பார்த்துட்டு இவன் கொஞ்சம் கிறுக்கன் ஆகிட்டான்ப்பா, கொஞ்சம் பித்தன் ஆகிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ ஒரு கேண்டிடா வந்துச்சு. டப்பிங்ல எப்படி அதே ரீக்ரியேட் பண்ணீங்க தெரியலையே. எனக்கு வந்து எனக்கும் அனுயாக்கு வந்து சுத்தமா ஆகாது. ரியலாவே சுத்தமா ஆகாது. அவன் தேட்டர் ஆக்டர் வேற. ஸோ நம்ம வந்து எந்த தேட்டர்லையும் ஆக்ட் பண்ணல. தேட்டரில் போய் படம் தான் பார்த்துருக்குறோம். அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு டக் ஆஃப் வாரில் தான் இருக்கும். நான் இல்லாமல் இந்த கேரக்டரும் அப்படி தானே ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறது, என்ன அடங்கவே மாட்டாடாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. சரியான அடங்காப்பிடாரி மச்சான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவள் வந்து எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பா. நம்ம எதாவது ஒன்று கேள்வி கேட்பேன். ஸோ ஹவுஸ் எ டே அப்படின்னா ஸோ வாட் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்னாபாவே இருக்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐ திங்க் அவங்க மகாராஷ்டிராலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்போது வந்து சென்னை வந்து புதுசு அவங்களுக்கு. ஐ திங்க் ஹோம் சேக் அண்ட் ஆல் த ஸ்டாஃப். ஸோ நிச்சயமாக ஃபஸ்ட்டு படம் ஷி வாஸ் ப்ரிட்டி கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆல் த ஸ்டாஃப். எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. ஸோ அப்போது இவங்கெல்லாம் எடுக்கிறது படமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஏதாவது சைட் கேப்பில் இந்த மாதிரி அவங்கள உண்மையிலே கலாய்க்கிறது தான், சும்மா கலைக்கிற மோடு தான் அது. ஸோ அது வந்து அந்த கலைக்கிற மோடில் உண்மையிலே வந்தது. ஸோ ராஜேஷும் நான் சார் சூப்பராக இருக்குது சார் வச்சுருப்பா. ஒன்றையும் தானே கலைக்கிற அந்த அம்மா, அதனால தான் நீயும் ஹாப்பி ஆகிற அப்படின்னா. சார் இட்ஸ் அ குட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு. ஸோ எனக்கும் அனுயாக்கு அவ்வளோ பெருசாக ஆகாது இந்த செட்டில். எனக்கும் அனுயாக்கு இல்லை, எனக்கும் அதாவது அனுயாக்கும் எங்களுக்கும் அதாவது ஹோல் சிவா மனசு சக்தி டீமுக்கே ஆகாது. அந்த அசிஸ்டண்டாக எது சொன்னாலும் கடுகடுன்னு எதாவது சொல்லிடுவாங்க. ஏதாவது டைலாக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள்லாம் டைலாக் வேறு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ல அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். இந்த டெக்னிக் வந்து நான் படத்துலேருந்து எடுத்தேன். ஆஷிஷ் வித்யார்த்தின்னு ஒரு இருப்பார். அவர் செம்ம டெக்னிக் ஒன்று வச்சுருக்காரு. இந்த டெக்னிக்கை நான் அப்படியே நான் யூஸ் பண்ணேன். சொன்னேன் நீ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ணால் எல்லாருக்கும் கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும், கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக போவேன். அப்போ நான் பயங்கரமாக கிரிக்கெட்லாம் ஆடுவோம். சண்டேலாம் ஷூட்டிங்லாம் வச்சா ரொம்ப கோவப்பட்டுருவேன் நான். ஸோ அப்போ எனக்கு மேட்ச் வேறு இருக்குது, சீக்கிரம் போகலாம் அப்படின்னா சொல்லி ஸோ டைலாக்லாம் சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போ ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தேன். நீங்கள் எதாவது டைலாக் பேசுங்களேன். சண்டே மேட்ச்சுக்கு போகணும், ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருங்க மைமிங். ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி டெக்னிக் பண்ணிக்கோ, நீ லாஸ்ட்டாக சொல்கிறது மட்டும் ஒரு சவுண்டு விடு, நான் அதுலேருந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னா. ஸோ ஷி நியூ த டைலாக் ஷி டிட். நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நீ உங்கள் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ நீ பேசினாலுமே உனக்கு தப்பாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஷன் உனக்கு தப்பாகவே அது உன் கண்ணில் காட்டும். இந்த டைலாக் யூ நோ இட், பட் இதை குவைட்டாக மைம் பண்ணு அப்படின்னா. ஸோ இன்னொரு வாட்டி பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக ஷூட்டை முடிச்சிருங்க, நான் வந்து சண்டே மேட்ச் ஆட போகணும். இதுதான் ஆஷிஷ் வித்யார்த்தி சாரோட டெக்னிக். இந்த டெக்னிக் அப்படியே அவங்க சொல்லி கொடுத்தா டக்குன்னு சீன் போக ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாவே சண்டே மேட்ச்சுக்கு சீக்கிரமா போய்ட்டோம். இப்போ இந்த படத்தை பாருங்க, படம் பார்க்கும்போது அவங்க மைம் பண்றது கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பீங்க நீங்க. So that's the kind of bond we had. Then அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணி ட்ரூஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஆல் சும்மா ஃபன் தான்ப்பா, சும்மா அவனெல்லாம் சும்மா பசங்களுக்கு கொஞ்சம் கலாய்க்கிற மென்டாலிட்டி இருக்குது நம்ம சென்னை பசங்களுக்கு. நம்ம வேற கொஞ்சம் இளம் வயதுல இருந்தோம். ஆமா இல்ல, ஸோ அதனால கொஞ்சம் நான் உன்னை வந்து கலாய்ச்சதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. சரி அதாவது ரெடிங்கிறாங்க, நான் ரெடியா தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி
அது ஆக்சுவலி படத்தில் வர ஒரு சீக்வன்ஸ் தான். நான் கொஞ்சம் இந்த மாதிரி டான்ஸ் சீக்வன்சஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஷாட்டுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆடிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது பண்ணிவிடுவேன், இல்லாட்டி மறந்துடுவேன். டான்ஸ் சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ் ஐ ஹேட். நான், ஜெய், அப்புறம் சிவா, இது எல்லாம் பயங்கரமான கோஷ்டிங்க. இவங்க எல்லாரையும் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். சிவா ஓரளவுக்கு அப்பப்போ மீட் பண்ணியிருக்கேன், கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. ஜெய் வந்து சச் அ ஸ்வீட் ஹார்ட், அதாவது நல்ல ரொம்ப பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டரு. இது எல்லாம் இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் காசி, அப்புறம் மகாராஷ்டிரா, சென்னையிலே ஷூட் பண்ணல. ஸோ அதனால் எல்லாமே வெளி ஊரில் தான் ஷூட் பண்ணுறோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சுந்தர் சி சார் செட்டு வந்து பயங்கர ஜாலியாக இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னடா அது பயங்கர ஜாலியாக இருக்குமே அப்படின்னு. போய் பார்த்தா ஜாலியாக இருக்குன்னு தான் போனோம். ஆனால் அங்கே பார்த்தா மொட்டை மாடியில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சாங்ஸ் எடுப்பாங்க, இந்த சாங் எடுப்பாங்க, கீழே வந்து காமெடி சீன் எடுப்பாங்க. ஸோ ஒரே நாளில் 3 சீக்வன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இங்கேயும் போவோம், இங்கேயும் நடிப்போம், பரபரப்பாக இருக்கும், பயங்கர இதாக இருக்கும். ஈவினிங் ஆனால் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ அதனால் எல்லாருமே நல்லா வீடிவி நல்லா குக் பண்ணுவாருங்க, செம்மையாக. இங்கே பேர் அப்படின்னு சொல்லி சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாலாம் அவர் பண்ணுவார். So we have that kind of beautiful experience, and thanks to Sundar C to put a team together like this, and உண்மையிலே நாங்க பயங்கர ஃபன் பண்ணோம். Galata presents Jiva Fans Festival presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCA Pure Cotton Club Formals and Casual Shirts. Powered by Sunland பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil மற்றும் வேலம்மாள் Nexus. Associate sponsor Darling. Hospitality partner Mango Hill Central Chennai.